இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு கார்ட்போர்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் டெக்கர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரியான கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக கட் பண்ணுற வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போது A4 ஷீட்டில் வந்து 2 பேர்டு வந்து கிளைகள் மேலே வந்து உட்காண்ட்ருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அவுட்லைனை வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம்ல A4 ஷீட்டில் அந்த ட்ராயிங்கை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ட்போர்டில் வந்து அச்சு வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த A4 ஷீட்டை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு பென்சில் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடியில் வந்து உங்களுக்கு அதோட அச்சு வந்து விழுகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கார்பன் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே A4 ஷீட்டை வச்சு நீங்கள் அச்சு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பண்ணும்போது வந்து நம்ம என்ன பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேர்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக தெரிகிற மாதிரி பெருசாக வரைஞ்சி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த A4 ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த அச்சு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம வந்து அப்படியே வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வந்து தெரியாது எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னுமே கொஞ்சம் நல்லா தெரியணுன்றதுக்காக மறுபடியும் பென்சில் யூஸ் பண்ணி அந்த அச்சுக்கு மேலேயே வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மெலிசான கார்ட்போர்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம திக்காக நார்மல் கார்ட்போர்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாது. நீங்கள் கட்டர் வச்சு பண்ணலாம். பட் ஆனால் இந்த பிரான்ச்சஸ், இந்த கிளைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நான் சிசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டில் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணவும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. கையெல்லாமே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்க, கார்ட்போர்ட் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சில பீசஸ்லாம் விட்டு தப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பார்க்கவே வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். ஏன்னா இதை நான் ஃபுல்லாகவே காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், கட் பண்ணியிருக்கிறத மட்டுமே காமிச்சிட்டே இருந்தோன்னா. ஸோ இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து கலர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபுல்லாகவே பிளாக் கலர் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த மெட்டல் ஃபினிஷில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ப்ரௌன் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த கிளைகளாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் மட்டும் ப்ரௌன் மாதிரி கொடுத்துட்டு லீஃப்க்கெலாம் வந்து லீஃப் இருக்க மாதிரி, அதாவது க்ரீன் கலர் வந்து கொடுத்துட்டு பேர்டுக்கு வந்து வேறு எதாவது டிஃப்ரெண்ட் கலர் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து மெட்டல் கலரில் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஃபுல்லாகவே வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிளாக்கில் வந்து 2 கோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய பிளாக் கலர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் 2 கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 2வது தடவை பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக டேப் போட போகிறோம். டபுள் சைடு டேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாகவே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மாஸ்கிங் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டபுள் சைடு டேப் போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் இந்த வால் டெக்கரை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அது செவுத்தில் ஒட்டி பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சு வந்துடுதா. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி அங்கங்கே ஸ்டிக் பண்ணி போகிறேன். இப்போ நான் இந்த மாஸ்கிங் டேப் எந்த இடத்துல எல்லாமே ஒட்டுறனோ அந்த மாதிரி டபுள் சைடு டேப்பும் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கட் பண்ணி ஒட்டும் போது தான் நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணும்போது அது ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ வாலில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி பாத்வேல வந்து மேலே வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.